புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக ஆஸ்துமா, சளி தொந்தரவு, இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளையும் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நம்ம ஆஸ்துமா பத்தி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நிகழ்ச்சி தொடக்கத்திலே காலர் இணைப்புல வந்ததுனால பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, ஐ திங்க் அவங்க லைனில் இருக்காங்க, பட் பேசலை. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஆஸ்துமா பற்றி பேசும்போது இந்த குறிப்பிட்ட இப்போ இந்த மாதிரியான கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லாம் வரும்போது அவங்களுக்கே தெரியாது நம்ம பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும். வெயில் இருக்கும், ஓகே நார்மலாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. திடீர்னு ஒரு வெதர் சேஞ்ச், ஒரு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னும் போது வேறு மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ப்ரீத் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். எஸ்பெஷலி இந்த நைட் டைமில் இந்த 12-1 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. இவங்களும் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆஸ்துமா கண்டிஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு என்னதான் டாக்டர் தீர்வு? ஓகே, நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக தீர்வுகள் இருக்கு. நம்ம இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை நம்ம மாற்றிக்கணும். நம்ம ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பருவ காலம் வரும் பொழுது நம்மளோட உடல் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது வெளியில் கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, ஒரு மழைக்காலமாக இருக்குது, இல்லை பனிக்காலமாக இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களும் நம்ம மாற்றிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய உடல் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடலும் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த நோய் நிலை ஏற்படாது. குறிப்பாகவே ஒரு பனிக்காலமாக இருக்கட்டும், இல்லை ஒரு குளிர்காலமாக இருக்கட்டும், நமக்கு உடனடியாக சளி பிடிக்கிறது காமனாக எல்லாருக்குமே பார்க்குறோம். ஒரு மழை வந்துருச்சு அப்படின்னாலே எனக்கு மழை பெஞ்சதுனால எனக்கு சளி வந்துருச்சு, மழை வந்ததுலேருந்து எனக்கு மூக்கிலேருந்து நீர் வடியுது, அடுக்கு தும்மல் இருக்குது, தலை பாரமாக இருக்குது, இந்த மாதிரி நெஞ்சு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதல் காரணம் நாம் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருப்போம். இப்போது எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட அது எல்லா காலத்துலேயும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் மழை காலத்தில் எண்ணெய் வச்சு தலை குளிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்வியல் மாற்றத்தை மாற்றிக்கும் பொழுது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லேயும் இந்த ஆஸ்மா பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சந்தியாம்மா. ஓகேம்மா, திருவண்ணாமலையில இருந்து கால் பண்ணிருக்கேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்களுடைய வயது என்னம்மா? என் வயசு 35. 35. உங்களுக்கு என்ன தொந்தரவோ கேட்கலாம் டாக்டர் கிட்ட. இந்த ஆமா அதிகமா இருக்கு. ஓகேம்மா, எத்தனை வருஷமா? இந்த மாதிரி மழை டைம்ல பாத்தீங்க ஒரு 4-5 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரிங்க. அப்ப கண்ணு ஒரு மாதிரி அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்குமா? சரிம்மா, ஓகே, கவலைப்படாதீங்க, சரி பண்ண முடியும். சரிங்களா? நம்மளுடைய மருத்துவமனையில் தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஸ்மா பிரச்சனையை முழுமையாக குணப்படுத்த முடியும். நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கோழைகளை வெளியேற்றக்கூடிய மருந்துகளும், இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நுரையீரலில் ஏன் அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்குது, உங்களோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மருத்துவம் எடுக்கும் பொழுது இதுக்கு தீர்வு காண முடியும். நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய சளிகளை நம்ம உணவு மூலயமாகவே நம்ம எப்படி வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னா, இதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மூலிகை குப்பைமேனி. குப்பைமேனி அப்படிங்கிற மூலிகை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். அதோட சாறு எடுத்துக்கணும். குப்பைமேனியோட சாறு எடுத்துக்கணும். ஒரு கல்லுப்பு 1 கல் மட்டும் எடுத்துக்கணும். இது ரெண்டும் நல்லா கலந்து காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் மட்டும் குடிங்க. உங்களுக்கு நுரையீரலில் தங்கியிருக்க சளி எல்லாம் கரைஞ்சி வெளியில் வரும். ஆனால் முறையான சிகிச்சை முறை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த ஆஸ்மா பிரச்சனைகளுக்கு மூலிகை மருந்துகள் கொண்டு 6 மாதத்தில் குணப்படுத்த முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க, அடிக்கடி நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க, வலி மாத்திரைகள், அதாவது இந்த சளி பிரச்சனைகள்னால தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இரும்பி இந்த விலா எலும்புகள் எல்லாமே மசில்ஸ் எல்லாமே பெயின் இருக்கும். ஸோ சளி மாத்திரையோடு சேர்த்து வலி மாத்திரையும் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்திங்கன்னா இன்ஹேலர் இல்லாமலே குணப்படுத்த முடியும். இப்போதைக்கு நான் சொன்ன மூலிகை எடுத்துக்கோங்க, ஆனால் தொடர்ச்சியாக முறையாக சிகிச்சை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் ரவிக்குமார், தூத்துக்குடி மாவட்டம் ஏரல்ல இருந்து பேசுறேன். சரிங்க ஐயா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்களுடைய வயது என்ன? எனக்கு வயசு 44. 5 வருஷமா தடி இருக்கு. ஆமா, 2019ல டிபி இருந்தது. சரிங்க ஐயா. 6 மாசம் டேப்லெட் எடுத்து சரி பண்ணிட்டேன். சரிங்க. ஆனா இப்ப ஃபேனு கீழே உட்கார்ந்தாலும் கூலிங் காத்துல உட்கார்ந்தாலும் பச்சை தண்ணி குடிச்சாலும் சளி எப்படி உடனே தொண்டையில ஊறிக்கிட்டே இருக்கு. சரிங்க ஐயா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்ல உணவில் வந்து கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஒரு பெரிய கிருமி தொற்று வந்து உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கு. அதற்குரிய மாத்திரைகள்லாம் எடுத்து உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இந்த சளி பிரச்சனைகளும் வராமல் தடுக்க முடியும். ஸோ நீங்கள் உணவு முறைகளில் கீரை காய்கறிகளில் நிறைய நல்ல அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. இஞ்சி கஷாயம் வந்து டெய்லி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இஞ்சியை வந்து தோல் சீவி 1-2 தட்டு போட்டு கஷாயம் மாதிரி பண்ணி தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலும் அதிகமாகும். இந்த சளி பிரச்சனைகளும் உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுறதுக்காக சிறப்பான ஒரு லேகியம் வந்து கொடுக்குறோம். ஸோ ஒரு 3 மாதம் இந்த லேகியம் எடுத்தீங்க. காலையில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு ஒரு 3 கிராம் வந்து எடுக்கணும். நைட்டும் இந்த நெல்லிக்காய் சைஸ் அளவு நாங்கள் கொடுக்கக்கூடிய லேகியம் எடுத்திங்கன்னா உடலில் வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். சளி பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். பிராணாயாம பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடலுக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு உறுப்புகளும் அதோட வேலைகளை ப்ராப்பராக செஞ்சுட்டே இருக்கும். ஸோ பிராணாயாம பயிற்சி கண்டிப்பாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நாடி பரிசோதனை செய்து முறையாக சிகிச்சை முறை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை தூத்துக்குடியிலையும் இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்க. திருப்பூர்ல காளிமுத்து பேசுறேங்க. ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. உங்களுடைய வயது என்ன சார்? வயசு 52ங்க. உங்க கேள்வி கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம். 2 கால ஆணிக்காலுங்க, நடக்கவே முடியலைங்க, வலி அதிகமா இருக்குதுங்க. ஓகே சார். 2 கால்கள்லையும் எத்தனை இருக்கு? ஒரு காலில் எத்தனை இருக்கு? ஒரு கால 2 இருக்குங்க. 2 இருக்குதுங்க. சரி, ஓகே. 2 காலையுமே மொத்தம் 4 இருக்குதுங்க. 4. சரிங்க ஐயா. ஸோ நீங்கள் நேரில் வந்து பரிசோதனை செய்து மருந்துகள் வாங்கிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை நேரில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஒரு வெந்நீர் ஒரு பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி எடுத்துகிட்டு அதில் எப்சன் சால்ட் போட்டு காலை உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ அந்த கால்களில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். நாங்கள் இதற்கு சிறப்பான ஒரு களிம்பு வந்து கொடுக்குறோம், ஒரு பேஸ்ட் வந்து கொடுக்குறோம். அதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு? என்னோட பேர் வந்து அனிதா மேம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? பொள்ளாச்சியில இருந்து மேம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்களுடைய வயது என்னம்மா? 25 ஆகுது மேம். ஓகே, உங்க கேள்வி கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்க. மேம் எனக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம்காக மேம். ஓகேம்மா, எத்தனை வருஷமா இருக்கு? 3 வருஷமா இருக்குங்க மேம். ஓகே, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் வைஸ் தான் மேம் பார்த்துட்டு இருக்கேன், அலோபதி மெடிசன்ஸ். ஸோ அப்போதைக்கு பரவாயில்லையா இருக்கு மேம். அது விட்டுட்டா உடனே ஸ்டார்ட் ஆயிடுது மேம். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு மேம். வெளியிலயும் போக முடியல, நார்மலா ஒர்க் பண்ண முடியல. சரிம்மா, எங்கெல்லாம் இருக்கு? பாடியில இருக்கு மேம். பாடியில பின்னாடி பேக் சைடு கையில எல்லாம் இருக்குங்க மேம். சரிம்மா, கவலைப்படாதீங்க, சரியாயிடும். ஓகேவா? ஓகே. சோரியாசிஸ் வந்து நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் குணப்படுத்த முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சோரியாசிஸ் குணமாகாது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மருத்துவரை போய் பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து குணப்படுத்த முடியாதுமா, வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் மாத்திரை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்துருப்பாங்க. அதே மாத்திரையே இவங்க வருஷக்கணக்காக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, குணமாகாது போல இருக்குது அப்படின்னு சொல்லி. மற்ற மருத்துவத்தில்
இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லார்கிட்டயுமே இருக்கு. நோயாளிகள் கூட நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகள் கொண்டு குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோரியாசிஸை நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக முழுமையாக குணப்படுத்திட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இது ஒரு பெரிய மன அழுத்தமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம உடலில் ஃபுல்லாக அரிப்பு அதிகமாக இருக்குது, தோல் கொட்டிகிட்டே இருக்குது, வெளியில் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் வந்து இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு 6 மாதம், ஒரு 3லிருந்து 6 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். உடம்பு ஃபுல்லாக இந்த சோரியாசிஸ் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கும். அதே மாதிரி சரியாக முறையாக ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்களுக்கு அடுத்த கட்டம் வந்து ஒவ்வொரு மூட்டுகள்லையும் பாதிப்பு இருக்கிறத பார்க்க முடியும். அவங்களால நார்மலாக கூட அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட ஃபுல்லாக கிளியர் ஆகிருக்காங்க. ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக இது கிளியர் கிடைக்கும். உணவில் வந்து கவனம் செலுத்துங்க. எந்த உணவை எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். அந்த உணவை முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ ஒரு பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர் வீட்டில் இருந்தபடியே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு கஷாயம் வந்து அருகம்புல் கஷாயம். ஸோ தொடர்ச்சியாக ஒரு மண்டலம் 48 நாட்கள் எடுங்க. நல்ல ரத்தம் வந்து சுத்தமாயிட்டே வரும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கஷாயங்கள் வந்து கொடுக்குறோம் சோரியாசிஸ்க்கு. அதே மாதிரி ஹெர்பல் ஆயில்ஸ் வந்து கொடுக்குறோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயில், குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆயில் கொடுக்குறோம். குளிக்கிறதுக்கு கெமிக்கல் சோப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஸ்கின் வந்து சீக்கிரமாக ஹீல் ஆகாது. அதனால நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை குளியல் பொடி கொண்டு குளியல் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோரியாசிஸை முழுமையாக குணப்படுத்த முடியும். நிறைய பேஷண்ட்ஸு உடல் முழுவதும் பரவி எந்த வேலைகளும் செய்ய முடியாமல் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கின் ஃபுல்லாகவே கொட்ட ஆரம்பிச்சிரும். இப்போ ஒரு இடத்துல உட்காந்து எழுந்துக்கும் போது அது அந்த தோள்கள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பெருக்கி தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்கேல்ஸ் பயங்கரமாக சிவியராக கொட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு கூட நம்ம மெடிசன்ஸ் உள்ளுக்க எடுக்க எடுக்க உடம்புல இருக்க கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நீராவி குளியல், உடலில் இருக்க கழிவு நீக்கு சிகிச்சைகள், கோலான் ஹைட்ரோதெரப்பி, இந்த சிகிச்சைகள்லாம் எடுத்துட்டு பிளட் பியூரிஃபையர் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நோயை குணப்படுத்திடலாம். நீங்கள் பயப்படாதீங்க, சரி பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, இணைப்புல இருக்கீங்கம்மா, பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் என் பேர் உங்க பேர் என்னம்மா? ஹலோ மேடம், என் பேர் கத்திஜா. என் பையனுக்கு தான் கேட்கணும் மேடம். சரி, அவருடைய வயது என்னம்மா? அவருக்கு வயது 33 வயசு. உங்க கேள்வி கேட்கலாம். பேரு அப்துல் ரஹ்மான் அவர் பேரு. அவருக்கு வந்து ஒரு வாரமா சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு ரைட் சைடு காது அடைச்சிக்கிட்டு இருக்குதுன்னே சொல்றாரு. சரிங்கம்மா. இப்ப 3 நாளா இந்த சுண்டு விரல விட்டு எடுத்தா எப்படி ஈரம் வருது. சரிங்கம்மா. தண்ணி வெளியில எல்லாம் வரல, ஆனா ஈரம் வருது. கையில ஈரமாவது, பட்ஸ் வச்சு தொடச்சா ஈரமாவது, காது அடைச்சு இருக்குது அப்படின்னு சொல்றான். ஆனா காருனானா சளி வருது, மூக்குல எல்லாம் சளி வரலைங்க மேடம். சரிங்கம்மா. ஸோ இப்போ ஒரு சளி பிரச்சனை, இந்த சைனஸில் இருக்கக்கூடிய சளி பிரச்சனை வந்து மூக்கு, தொண்டை, காது இது 3லையுமே வந்து பாதிப்பு இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ டிஸ்சார்ஜ் இருக்குது, உங்களுக்கு நீர் மாதிரி வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவமனை அணுகிறது நல்ல விஷயம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை 85க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த சளி பிரச்சனை சரி பண்ணாதான் இந்த காதில் வரக்கூடிய டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்பொழுதைக்கு நொச்சி இலை கஷாயம் வந்து கொடுங்க. சைனசைட்டிஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கஷாயம். நொச்சி இலைகள் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த இலைகள் ஒரு 5லிருந்து 8 இலைகள் எடுத்துக்கோங்க. 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணுங்கள். இப்போ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் சளி வராமல் தடுக்கணும், இல்லை கொஞ்சம் மைல்டாக சளி இருக்குது, எனக்கு சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னா இந்த நொச்சி இலை கஷாயம் எடுத்துக்கிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக சளி பிரச்சனையே வராது. ஸோ இந்த கஷாயத்தில் ஒரு ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. ஆனால் முறையாக சிகிச்சை முறை எடுக்கிறது நல்லது. வாரத்தில் ஒரு முறை வேதி பிடித்தல், அந்த சிகிச்சை முறையும் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேம், என் பேரு கீதா மேம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம் பேசுறேன். ஒசூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். ஓகே, உங்களுடைய வயது சொல்லுங்கம்மா. 27 மேம். உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா.
வணக்கம் மேம். சொல்லுங்க. மேம் எனக்கு ஒரே சளியா இருக்கு மேம். காலையில எந்திரிச்ச உடனே தொடர்ந்து ஒரு 20-25 தும்மல் அப்படி வந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா. சாயந்தரம் டைம் ஆயிடுச்சுனாலும் தும்மல் வந்துட்டே இருக்கு மேம். சரிங்கம்மா. இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க? மேம் அதுக்கு டேப்லெட் போடுறேன் மேம். டேப்லெட் போடும்போது கம்மியாகுது, மறுபடியும் ஜாஸ்தி ஆயிடுது மேம். சரி. அந்த போடுற நேரம் மட்டும் இல்லாம இருக்கு. சரிங்கம்மா. நம்மளுடைய மருத்துவமனை ஒசூரில் இருக்குது. நீங்கள் நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு 2 monthsல இது முழுசாக சரி பண்ண முடியும். இப்போ நோய் எதிர்ப்பு ஆற்றல் நம்ம அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதை சரி பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறைகளும், அந்த சைனசைட்டிஸில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றுகளை வெளியேற்றக்கூடிய மருந்துகளும் கொடுப்போம். அதே மாதிரி நசியம் சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளும், வேதி பிடித்தல் சிகிச்சை முறைகளும், பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள். ஸோ சைனசைட்டிஸ்க்கு நிறைய வழிமுறைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. புகை சிகிச்சைகள் இருக்குது. இந்த மாதிரி வழிமுறைகள் உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மருந்துகள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இது ஒரு 2 monthsல நம்மளால் சரி பண்ண முடியும். இப்பொழுதுக்கு நீங்கள் ஆடாதொடை இலை கஷாயம் நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஆடாதோடை இலை கஷாயங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சளி பிரச்சனை, குறிப்பாக நார்மலாக ஒரு சிலருக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கஷாயம் எடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சைனசைட்டிஸில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு முறையாக சிகிச்சை முறை எடுத்தீங்கன்னா ஈஸியாக சரி பண்ண முடியும். நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஆஸ்மா வரையும் கொண்டு போய் விட்டுரும். இப்போ சளி பிரச்சனை அதிகமாக இருக்கவங்க கிட்ட நம்ம கேட்டோம், இந்த வீசிங் ஆஸ்மா நோயாளிகள் கிட்ட நம்ம கேட்கும் பொழுது எனக்கு ஸ்டார்டிங்கில் லைட்டாக தான் சளி பிடிக்கும், மாத்திரை எடுத்துக்கும் போது சரியாயிடும். ஆனால் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன், இப்போ இன்ஹேலர் வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ சாதாரண ஒரு சளி பிரச்சனை முறையாக சிகிச்சை எடுக்காமல் விட்டவங்களுக்கு நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு ஆஸ்மா வரையும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ நாம் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, இப்போது மூக்கிலேருந்து நீர் வடியுது, அடுக்கு தும்மல் வருது, தலைவலி இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் சிகிச்சை எடுத்துகிட்டே இருப்போம். ஆனால் ஏன் நமக்கு அடிக்கடி இந்த தும்மல் வருது, எதுக்காக அடிக்கடி மூக்கிலேருந்து நீர் வருது, வெயில் காலத்துலேயும் ஏன் சளி வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கான முதல் காரணம் சைனசைட்டிஸ் தான். அந்த இன்ஃப்ளமேஷனை குறையிறதுக்கான மருத்துவம் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் நீங்கள் நேரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உள் மருந்துகளும் வெளி மருந்துகளும் சேர்த்து நீங்கள் ஒரு 2 months எடுத்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். மேம் என் பேர் சந்தோஷ். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்கு தான் நம்ம பேசணும். உங்களுடைய வயது? 30 மேம். உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கள் சார். மேம் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 4 years ஆகுது. சரிங்க. இன்னும் குழந்தை இல்லை மேம். ஓகே சார். ஸோ நீங்களும் உங்களோட மனைவியும் ஏதாவது ரிப்போர்ட்ஸ் ஏதாவது எடுத்துருந்தீங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸோ இல்லை ஏதாவது பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸோ எடுத்துருந்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் பார்க்கலாம். 2 பேருக்கும் பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மருந்துகள் அளிக்கும்பொழுது கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இப்போது பெண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய தொந்தரவுகளாக இருக்குது. உங்களுக்கு விந்தணுக்களோட கவுண்ட் எப்படி இருக்குது, மொட்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ 2 பேரும் நேரில் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல விஷயம். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ரோஜா பேகம்மா. யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு என் பையனுக்காகம்மா, பட்டுக்கோட்டம்மா. உங்கள் வயது என்னம்மா? என் வயசு 60ம்மா, பையன் வயசு 25. சரி, ஒரு கேள்வியா கேளுங்க. உங்களுக்கான கேள்வியை கேளுங்க. சரிங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. 60 வயசுமா. சரிங்கம்மா, சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 6 வருஷமா ரிவைலைசர் எடுத்துக்கிறேம்மா. 6 வருஷமா? ரிவைலைசர் இல்லாம எங்கேயும் டிராவல் பண்ண முடியல, இது பண்ண முடியலம்மா. நெபுலைசர். ஓகேம்மா, சரி சொல்லுங்க. அது இப்போ 6 வருஷமா எடுத்துக்கிறேம்மா. அது இல்லாம இது பண்ணிக்கிற மாதிரி, அதாவது டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சுமா ஆரம்பத்துல. சரிங்கம்மா. இந்த சாப்பாட்டுகள்ல மட்டன் கிட்டன் இதுல சாப்பிடுற அன்னைக்கு சுத்தமா தூங்க முடியாது. சரி, சரிங்கம்மா. 1க்கு 2 வாட்டி உறிஞ்சினாதான் செட் ஆகுது. சரிங்கம்மா. ஸோ இன்ஹேலர் இல்லாம இருக்கணும். ரிவைலைசர் இல்லாம என்ன தீர்வுன்னு சொல்லுங்கம்மா. கண்டிப்பாம்மா. அடுத்து உங்களுடைய பையனோட கேள்விகள் கேட்கலாம். பையன் அந்த தம்பி பேச.
பையன் வந்து 25 வயசுமா. சரிங்கம்மா. அவருக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கு, தும்மல் வரும், அடிக்கடி சளி பிடிக்கும். சரி. அவரும் அவரும் எடுத்துக்கிறாரா? 2 வருஷமா தான் ரிவலைசர் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிறாங்க. சரிம்மா, ஓகே. நமக்கு சரிம்மா, ரிவலைசர் கவலைப்படாதீங்க. இல்லாம தீர்வு வேணுமா? கண்டிப்பாக குணப்படுத்திக்கலாம். நான் சொல்றதை கவனிங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறதுனால பரம்பரையாக உங்க பையனுக்கும் இருக்கு. சரி பண்ணிடலாம், 2 பேருக்கும் சரி பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 3 மாத காலம் சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முழுமையான தீர்வுகள் காண முடியும். நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய கோழைகளை வெளியேற்றக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நுரையீரலில் பல வருஷமாக சளி வந்து உள்ளேயே தங்கியிருக்கும். அந்த கோழைகள் வெளியேற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நெபுலைசரே தேவைப்படாது. அந்த அளவுக்கு மூலிகை கஷாயங்கள் வந்து நம்மளோட மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 2 பேருக்குமே மருந்துகள் வந்து 3 மாதம் எடுத்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது திரும்பவும் இந்த சளி பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள முடியும். சளி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு தொந்தரவுகளாக இருந்தால் கூட நம்ம உடலை தாக்காத அளவுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா நோயிலிருந்து நம்ம விலகி பல வருஷம் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். உணவில் வந்து நல்ல கவனம் செலுத்துங்க. இப்போது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாம் உணவு எடுத்துக்கணும். இப்போ வெளியில் வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்குன்னு வைங்க. இப்போ நம்ம வந்து நீர் காய்கறிகள் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில் வந்து குளிர்ச்சியாக இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் என்விரான்மெண்ட்டில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. நம்மளோட உடலும் குளிர்ச்சியாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம குளிர்ச்சியான உணவு எடுத்தோம்னா திரும்பவும் சளி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து சூடான பொருட்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி நம்ம உணவில் கொஞ்சம் மாற்றம் வந்து ஏற்படுத்தணும். நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கோழைகளை வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும், சிற்றரத்தை அப்படிங்கிற மூலிகைகள் கிடைக்கும். இது 2ம் சம அளவு எடுத்து நல்லா பொடி பண்ணி சலிச்சு வச்சுக்கோங்க. 1 கிராம் மட்டும் எடுத்து தேனில் குழச்சி காலையில் வெறும் வயிற்றில் நாக்கில் தடவி சாப்பிடுங்க. உமிழ்நீரோட கலந்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்கு விழுங்கும் பொழுது இந்த சளி எல்லாமே கரைஞ்சி வெளியில் வரணும். நிறைய பேரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, சளிக்கு நான் மாத்திரை எடுத்துகிட்டே தான் இருக்கேன், நெபுலைசர் கூட யூஸ் பண்ணுறேன், ஆனால் இந்த சளி கரைஞ்சி வெளியிலேயே வர மாட்டேங்குது, இருமல் நிறைய வருது ஆனால் வறட்டு இருமலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நெபுலைசர் வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகள் 1 வாரத்திலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியில் வந்துடும். 3 மாதத்துலேயே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடலாம். நெபுலைசரும் இமீடியட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நம்மளுடைய மருத்துவமனையில் நெபுலைசரோட, நிறைய பேர் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட கூட இருப்பாங்க. எப்போவுமே வந்து அந்த மிஷின் வீட்டிலே இருக்கும். மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும் பொழுது ஆக்சிஜன் ரேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ இமீடியட்டாக ஆக்சிஜன் சப்ளை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாஸ்க் யூஸ் பண்ணி ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பிரச்சனைகள் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயாளிகள் கூட நம்மளுடைய மூலிகை கஷாயங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நுரையில் இருக்கக்கூடிய கோழைகளை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தி பிராணாயாம பயிற்சி சொல்லிக் கொடுப்போம். இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்பொழுது திரும்பவும் வாழ்நாள் ஃபுல்லாக வராத மாதிரி பார்த்துக்கலாம். இன்ஹேலரை உடனே நிப்பாட்டிக்கலாம், பயப்பட வேண்டாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. 85க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நோய்க்கு நம்ம மருத்துவம் மேற்கொள்கிறோம் அப்படின்னா நம்ம சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போது மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் நோய் வந்து குணம் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மருந்தோட டோஸ் மட்டும்தான் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களே தவிர நோய் வந்து முழுமையாக குணமாகாது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் குறிப்பிட்ட மாதம் வரையும் சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது முழுமையாக நோய்கள் குணமாகும். திரும்பவும் வாழ்நாள் ஃபுல்லாக வராத அளவுக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வேலூர் மாவட்டத்துல இருந்து அழைக்கிறோமா. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? தேவி என் பேரு. எனக்காக தான் 43 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. 1 வருஷமா இடுப்பு வலியா இருக்கு, உட்காந்து எழுந்துக்க முடியல. ஓகே, நீங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. இடுப்பு வலி இருக்கு, 1 வருஷமா இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. அம்மா கீழே எதை விழுந்துட்டீங்களா? கீழே எதுவும் விழல. குழந்தை பிறந்துச்சு, அதுல இருந்துதான் இடுப்பு வலி ஓவரா இருக்கு.
ஓகேம்மா, நார்மலா இல்ல ஆபரேஷன் பண்ணாங்களா? ஆபரேஷன் மேம். சரிம்மா, ஓகே. நான் சொல்கிறத கவனிங்க. நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் நம்ம ரொம்ப ஸ்மால் நர்வ்ஸ்லாம் இருக்கும், குட்டி குட்டி நரம்புகள் எல்லாமே இருக்கும். இந்த குழந்தை பிறக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது முதுகு தண்டுவடத்தில் ஒரு ஊசியை செலுத்தும் பொழுது அப்போ வந்து நரம்புகள் எல்லாமே பாதிப்பு ஏற்படும். நிறைய பேர்கிட்ட கேட்கும்பொழுது ஆப்ரேஷன் பண்ண பிறகு தான் எனக்கு இடுப்பு வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெரிய பிரச்சனைகள் கிடையாது, வர்ம சிகிச்சையில் நம்ம சரி பண்ண முடியும். வலி மாத்திரைகள் மட்டுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு சிலர், அப்போது நிறைய பக்க விளைவுகள் வரும். அல்சர் பிரச்சனையிலேருந்து லிவர் டேமேஜ் ஆகிற வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். வர்ம சிகிச்சையின் மூலயமாகவும் பஞ்சகர்ம சிகிச்சையின் மூலயமாகவும் தொடர்ச்சியாக ஒரு 8 முறை நீங்கள் சிகிச்சை எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இந்த L4 L5ல டிஸ்க் வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் செலுத்தும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். அதனால தான் இந்த பெயின் எல்லாமே. பிளட் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான சிகிச்சை முறை எடுத்தோம்னா கண்டிப்பாக சரியாயிடுமா, கவலைப்படாதீங்க. இப்பொழுதைக்கு நீங்கள் குறுந்தொட்டி வேர் கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 20லேருந்து 30 ml வரையும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது இந்த உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய வலிகள், மூட்டு வலிகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான தீர்வுகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் பொழுது ஆப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லாமலே நம்மளுடைய மூலிகை சிகிச்சையின் மூலயமாக சரி பண்ண முடியும். ஸோ ஒரு 3 to 6 months நீங்கள் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உன்னோட க்யூர் கிடைக்கும். ஏன் அப்படின்னா எலும்புகள் வந்து வலுவடைகிறதுக்கான மருந்துகள் வந்து கொடுப்போம். ரத்த ஓட்டத்தை சீர் செய்யறதுக்கு வெளிப்பிரயோகமாக சிகிச்சை முறைகள் கொடுப்போம். ஸோ 2 சிகிச்சை முறைகளும் தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் எடுத்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணாமலே சரி பண்ணிக்கலாம். உணவில் வந்து இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள், கால்சியம் உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். ஒரு 20 நிமிஷமாவது இளம் வெயிலில் நிற்கும் பொழுது நம்மளுடைய எலும்புகள், தசை, நார்கள் எல்லாமே நல்லா வலுவடைய ஆரம்பிக்கும். 1 hour ஆகுது கொஞ்சம் மைல்டாக வாக்கிங் போகிறது நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மகேஷ் மேடம், மகேஷ் வேளங்குடி. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களுடைய வயது என்னம்மா? வயது 44. சரி, பேசுங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. மார்புல நீர் கட்டி மேடம். சரிம்மா, 2 மார்பகங்கள்லயும் இருக்குங்களா? இருக்கு, 2 மார்புலயும் இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு? 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணியாச்சு. சரிங்கம்மா. இப்ப மறுபக்கமும் இருக்கு. சரி, ஓகே. வலி ஓவரா இருக்கு மேடம். வலி அதிகமா இருக்கு. சரிம்மா, சரிம்மா, நீங்க உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேர்ல வந்து பாருங்க. கண்டிப்பாக நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்ல இது வந்து படிப்படியாக முன்னேற்றம் கொடுக்க முடியும். உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே ஹார்மோன் பிரச்சனைகள் தான். ஸோ மாத விளக்கில் ஏதேனும் தொந்தரவுகள் இருக்கா, உடலில் வேறு ஏதாவது ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நேரில் பரிசோதனை செய்து உங்களுக்குரிய சிகிச்சை முறைகள் அளிக்கப்படும். இப்பொழுதுக்கு நீங்கள் கழற்சிக்காய் சூரணம் வந்து எடுத்துக்கோங்க. எந்த வகையான கட்டிகளாக இருந்தாலும் சரி, நீர்க்கட்டிகள், மார்பகங்களில் நீர்க்கட்டியாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட்ஸ் கட்டியாக இருக்கட்டும், இல்லை சினைப்பையில் பிசிஓடி நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும், ஒவேரியன் சிஸ்ட்டு, ஹெமரேஜிக் சிஸ்ட்டு, சாக்லேட் சிஸ்ட்டு, இது மாதிரி நிறைய வகையான நீர்க்கட்டிகளுக்கு இந்த கழற்சிக்காய் சூரணம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். டெய்லி காலையில் ஒரு 3 கிராம் அந்த கழற்சிக்காய் சூரணத்தை எடுத்துக்கோங்க. தேனில் நல்லா குழச்சி நாக்கில் தடவி சாப்பிடுங்க. தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் சாப்பிட்டுட்டே வாங்க. இந்த கட்டியோட சைஸ் வந்து நல்லாவே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த தொந்தரவுகளுக்கும் நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சைகள் இருக்குது. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும், எல்லா வகையான நோய்களுக்கும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலிகை மருந்துகளை குணப்படுத்திட்டு இருக்கோம். நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, டிவி பார்க்க வேண்டாம், ஃபோனில் பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஓகே ஓகே டாக்டர், நம்ம வந்து இப்போ ஆஸ்துமா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆஸ்துமாவுமே வந்து உணவு பழக்க முறை மூலயமா வந்து மாற்றிக்க முடியும், அதுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஆஸ்துமாக்காக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எவ்வளோ டியூரேஷன் டாக்டர்? ஓகே, இப்போது ஒரு 20 வருஷம் ஆஸ்துமா நோயால் பாதிப்பு ஏற்பட்டவங்க
நம்மளுடைய மருத்துவமனைக்கு எப்படி வருவாங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே எடுத்திருப்பாங்க. மூலிகை மருந்துகளை இது குணப்படுத்த முடியும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நான் டிவி விளம்பரம் பார்த்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபீட்பேக்ஸ் மூலியமாக இப்போ ஆஸ்மா நோயால் குணமானவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி வந்தவங்க இருக்காங்க. நம்மள பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகள் நம்ம மறந்துட்டோம். இந்த கோவிட் பீரியடில் தான் நமக்கு ஆயுர்வேதா சித்தாலாம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஸோ நம்மளுடைய மூலிகை மருந்துகள்லையும் அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சித்தர்கள் அந்த காலத்திலேயே அனைத்து விதமான நோய்களுக்கும் என்னென்ன அறிகுறிகள் இருந்தது, அதற்கான மருத்துவம் என்ன, அதற்கான உணவு முறைகள் என்ன, அந்த வாத பித்த கபம்ல என்ன மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும், என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறது பல வருஷம் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மருத்துவத்தை நம்ம மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக முழுமையான தீர்வுகள் கிடைக்கும். ஆஸ்துமா வந்து ஒரு பெரிய நோய், இது வாழ்நாள் ஃபுல்லாக மருந்துகள் எடுத்துகிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட எண்ணங்களாக இருக்குது. முழுமையாக குணப்படுத்த முடியும். மூலிகை மருந்துகளில் நிறைய வகைகள் இருக்குது, மருத்துவமும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழிமுறைகள் தான் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் தலைமுறைகளாக 4 தலைமுறைகளாக அனுபவம் சார்ந்த மூலிகைகள் கொண்டு சிகிச்சை முறைகள் அளிச்சிட்ருக்கோம். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நோய்க்கான முதல் காரணத்துக்கு நம்ம சிகிச்சை அளிக்கிறதுனால தான் நோயோட வீரியம் எந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு 6 மாதம்லேருந்து ஒரு 8 மாத டியூரேஷன்ஸ்குள்ளே நம்மளால சரி பண்ண முடியும். உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் முதல் காரணம் உடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள். அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கோழைகளை வெளியேற்றிட்டோம் அப்படின்னா இன்ஹேலர் கூட இல்லாமல் ஒரு 3 மாதத்திலே நம்மளால் குணப்படுத்தி நுரையில் இருக்கக்கூடிய சளிகள், உடலில் தங்கியிருக்கக்கூடிய கோழைகள் எல்லாமே நம்ம வெளியேற்றி உடலை ஃபுல்லாகவே டீடாக்ஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தி திரும்பவும் வாழ்நாள் முழுவதும் வராத அளவுக்கு பஞ்சகர்ம சிகிச்சையை நம்ம மேற்கொண்டுட்ருக்கோம். உள் மருந்துகள், வெளி மருந்துகள் அப்படின்னு சொல்லி 2 வகைகளில் நம்ம சிகிச்சையை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கும் பொழுது ஒரு ஷார்ட் டியூரேஷன்ஸ்லேயே ஒரு 6 to 8 monthsக்குள்ளே கண்டிப்பாக இதற்கு தீர்வுகள் கொடுக்க முடியும். நம்மளுடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நெபுலைசர் யூஸ் பண்ணுவாங்க, நரம்புகளில் ஊசிகள் போட்டுகிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் வந்துட்டு நேசல் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த சளி மாத்திரைகள் டெய்லி எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே மாதிரி நான் 3 வேளையோ 2 வேளையோ எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய நோயாளிகள் கூட நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை முழுமையாக தீர்வு அடைஞ்சிருக்காங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நாங்க தாமரக்குளங்க, பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கோங்க. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக கேக்குறேன் மேம். யாருக்குமா? எனக்கு தான் கேக்குறேங்க. சரி, உங்களுடைய வயது என்னம்மா? 30 வயசு ஆச்சுங்க. உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்க. அதுல வலியா இருக்குங்க, எக்ஸ்ரே பார்த்தேங்க. ஓகேம்மா, அது அடியில எலும்பு மாதிரி வளருதுன்னு சொல்றாங்க, வலி பயங்கரமா இருக்கு மாத்தாங்க. சரிங்கம்மா, நீங்கள் நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உரிய தீர்வுகள் கொடுக்க முடியும். இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா இந்த நோயோடைய தன்மை எப்படி இருக்கும், இதற்கான என்ன உணவு முறைகளாக எடுத்துக்கணும், இதற்கு என்னென்ன அடிப்படையாக நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதற்குரிய முழுமையான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்லை. இப்போ பேஷண்ட்ஸே நிறைய பேர் மருத்துவமனைக்கு வரும்பொழுது இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்களுக்கு நிறைய மருத்துவம் பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதற்கான தீர்வுகள் தான் நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டுருக்குமா அப்படிங்கிறது தான் தெரியறதில்ல. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும்தான் சிகிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வலி இருக்குது இல்லையா, அதனால் வலி மாத்திரைகள் மட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க, இல்லை சத்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் இதுக்கு பஞ்சகர்மா சிகிச்சை மேற்கொண்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸோட நேரில் சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. ஒரு 2 மாதத்தில் இதை சரி பண்ண முடியும். இப்பொழுதைக்கு அமுக்குரா சூர்ணம் ஒரு 5 கிராம் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எலும்பு ரீதியான பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, தாங்கவே முடியல, தசைகளில் வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற எல்லா தொந்தரவுகளுக்கும் இந்த அமுக்குரா சூர்ணம் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது மட்டுமே உங்களுக்கு முழுமையான தீர்வுகள் கொடுக்காது. முறையான சிகிச்சை முறைகள், குறிப்பாக வெளிப்பிரயோகமாக
பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இது கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. திண்டுக்கல்ல இருந்து கூப்பிடுறாங்க மேம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்களுடைய வயது என்னம்மா? வயது 29 மேம். ஓகே, பேசலாம் டாக்டர் கிட்ட, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. இது பீரியட்ஸ் வந்து 45 நாளைக்கு ஒருக்க தான் வருதுங்க மேம். சரிங்கம்மா, எத்தனை மாசமா இது மாதிரி இருக்கு? ஒரு 6 மாசமா இருக்கும். 6 மாசமா இருக்கு. உங்களோட வயது என்ன சொன்னீங்க? 29. 29. சரிங்கம்மா. ஸோ கவலைப்படாதீங்க, இதை சரி பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாகவே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு மாதவிலக்கு வந்தது? இதுக்கு முன்னாடி 40 நாள் அது மாதிரி தாங்க. ஓகேம்மா, சரிங்க. இப்போ உங்களுக்கு முறையாக உங்களுக்கு வேற என்ன உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கு? உங்களுக்கு உதிரப்போக்கு எப்படி இருக்கு? ஸோ நிறைய பேருக்கு வந்து பிளட்டோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலராக வரும். யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் நமக்கு கம்ப்ளீட்டாக வெளியேறாமல் இருக்கும். அந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிறப்பான ஒரு மூலிகை தைலங்கள் வந்து கொடுக்குறோம். இது ரெகுலராக 3 மந்த்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 days ஒன்ஸ் 30 days ஒன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அசோக மர பட்டை கஷாயம் வந்து காலையில் 30 ml குடிங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் கால நேர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.